குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட்டில் கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பார்ப்போம். 108 ஆனது ஒரு முழு வர்க்க எண் ஆகுமா? அவ்வளோதான் அந்த சம்மு. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம பகா காரணிப்படுத்தல் முறையில் 108 கண்டுபிடிப்போமா? 2 டேபிள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 10, 5 2s are 10, 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் போட்டுக்கோங்க. 2 2s are 4. ரிமைனிங் 1 இருக்கா, 1 கூட 4 சேர்த்தா 14. 7 2s are 14. 27 வந்து 2 டேபிளில் போகாது. 3 டேபிளில் பாருங்கள் 9. அப்புறமும் 3 டேபிள். நெக்ஸ்ட்டு 3. இப்போ என்ன பண்ணலான்னா, 108 ஈக்குவல் டு இந்த சைடு வேல்யூ கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம்ல, 2 × 2 அதை ரைட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இங்கே 2 எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம் இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர். 3 2 டைம் 3 ஸ்கொயர். அந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது இந்த 2 வந்து 2 டைம் இருக்குது, 3 டைம். ஆனால் 3க்கு வந்து இங்கே ஜோடி இல்லை, 1 டைம் தான் இருக்குது. ஸோ 108 என்பது ஒரு முழு வர்க்க எண் அல்ல. இப்போ இந்த 3 பக்கத்தில் இன்னொரு ஜோடி 2 டைம் வந்துருச்சுன்னா முழு வர்க்க எண். இது பக்கத்தில் ஒரு ஜோடி இல்லை. ஸோ அதனால் இது முழு வர்க்க எண் அல்ல. 108 வச்சினாலும் கேட்கலாம். இதே மெத்தடில் நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணினாலும் கேட்பாங்க. தேங்க்யூ.